அனைவருக்கும் வணக்கங்க. செம்மண் கட்டிய துவரம்பருப்பு செய்முறை பார்க்கலாங்க. நாங்கள் விவசாயிகிட்டேருந்து கொள்முதல் பண்ணுற துவரங்கொட்டைங்கள முதல்ல ப்ரீக்ளர் மிஷின் மூலியமாக போட்டு தேவையில்லாத பிஞ்சு கொட்டைங்க, கல்லுங்க, மண்ணுங்க, தூசிங்கெல்லாம் பிரித்து எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம்னா வெட்டி வச்ச செம்மண்ணை தண்ணி பதமும் இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் சேறு பதத்துக்கு நல்லா குழச்சி வச்சுப்போம். குழச்சி வச்ச மண்ணை கொட்டையும் மண்ணும் நல்லா பிசைஞ்சு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி ஒட்டிக்குங்க. ஒட்டினம்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி 3 டைம் பண்ணுவோம். காலையில் ஒரு டைமு, மதியம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் பண்ணுவோங்க. பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணும் கொட்டையும் நல்லா சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மழையில் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொட்டை வந்து முளைப்பு திறமைக்கு வந்துடுங்க. அந்த டைமில் வந்து எடுத்து வெயிலில் நல்லா காய போட்டுங்க உலர்த்திடுவோம். 2 நாள் உலர்த்துவோம். அது பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் வந்து மண்ணெல்லாம் தனித்தனியாக வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் மிஷினில் போட்டு திருப்பவும் நாங்கள் பிரித்து மண் தனியாகவும் கொட்டை தனியாகவும் பிரித்து எடுத்துருவோங்க. எடுத்ததுக்கப்புறம் இருப்பும் ஒரு நாள் வெயிலில் போட்டு காயும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூடான பின்னாடி கொட்டையை உடைச்சோம்னா கொட்டை தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. அரைப்பருப்பாக நொய்ப்பருப்பாக முழுப்பருப்பாக பிரிஞ்சு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் டீஸ்டோனரில் போட்டு கல்லை நீக்கிட்டு நாங்கள் கொடுத்துருவோங்க. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட சில்லறையாகவும் மொத்தமாகவும் கிடைக்குங்க நாட்டு துவரம் பருப்பு. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.